ஐயோ, சித்ராக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. கடவுளேன்னு சித்ராக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா. திடீர்னு வாந்தின்றாங்க, மயக்கம்ன்றாங்க, ஒண்ணுமே புரியலையே. எல்லாமே ஏன் தப்பு தான். அவ உடம்புக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால, உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கணும். என்னை நம்பி வந்தவளை இப்படி தனியா விட்டுட்டு வந்தது ஏன் தப்பு தான். என் சித்ராக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. நல்ல ஹாஸ்பிட்டலாக தான் பார்த்து சேர்த்துருக்காங்க. சித்ரா எந்த வார்டில் இருக்கான்னு தெரியலையே. சித்ரா, ஐயோ என் சித்ராக்கு என்னாச்சு? சித்ரா, நர்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ், எங்க இருக்காங்க? டேடே, அந்த அக்கா இந்த தான் இருக்காங்க. நல்ல பொண்ணு சித்ரா. ஏன் இவளுக்கு இப்படிலாம் நடக்குது? யாருக்குன்னா ஒரு குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி வருத்தப்பட்டே ஒழுங்காக சாப்பிடாம உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு போல. சே, பாவம் இந்த பொண்ணு. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு வயத்தில் புழு பூச்சிலி தங்கலியேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. இவளுக்கு போய் இப்படி ஆகுதே. இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே ஒழுங்காக சாப்பிட்றாங்க? வருத்தப்பட்டா சாப்பாட்டு மேலே தான் கோவத்தை காட்டுறாங்க. அக்கா, 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 என்னாச்சுங்கக்கா? வாங்க தம்பி வாங்க. சித்ராக்கு என்னாச்சுங்கக்கா? அவளுக்கு உடம்பு முடியலாம், கொஞ்சம் கூட மாட இருந்து பார்த்துருக்கலாம்ல தம்பி. இப்போ பாருங்க, வா, நல்ல வேலை டியூஷனுக்கு பிள்ளைங்க போய் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா தனியாக மயங்கி விழுந்து கிடந்திருப்பா. நான் சொன்னேன்க்கா, ரெஸ்ட்டுன்னு சொன்னேன். அவள் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாக்கா. அதை நம்பி தான் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வந்துட்டாங்களேன்னு வெளியில் போயிட்டேன்க்கா. தம்பி என்னத்த சொல்கிறது, அவள் நான் பார்க்கும்போது ரொம்ப மயங்கி போய் இருந்தா. லைட்டாக தான் கான்சியஸாகவே இருந்தா தம்பி. ஐயோ சித்ரா, என்னாச்சு? உனக்கு ஒரு முள்ளு தைச்சா கூட நான் தாங்க மாட்டேனே. தம்பி அழுகாதீங்க தம்பி. இங்கே பாருங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. அழுதா மட்டும் எதுவும் மாறப்போகுதா என்ன? அழாதீங்க. ஆமாக்கா, டாக்டரே என்ன சொன்னாங்க? அதுவா தம்பி, நாங்கள் வரையும் வேகமாக டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவளால் நடக்க முடியல. ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு தான் தள்ளிக்கிட்டு வந்தோம். என்னது ஸ்ட்ரெச்சரா? ஆனால் டாக்டரு, இது சாதாரண வாந்தி மயக்கம் தான், நீங்கள் பயப்படாதீங்க, பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இன்னுமே டாக்டர் வெளியில் வரல, வந்தாதான் தெரியும். ஏன் டாக்டர் வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை? இன்னும் டாக்டர் இல்லைன்னா எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு தெரியலையே. என்ன தம்பி என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிக்கிறேன். இதோ இந்த கண்ணாடி வழியாக தான் அப்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னக்கா இது? சித்ராக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவ டயர்டா இருக்கல்ல, தெம்பா வர்றதுக்கா இருக்கும். சரி தம்பி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்னன்னு விசாரிக்கலாம். போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, இன்னும் திருப்பி வரல டாக்டர். இதோ கண்ணாடி வழியா டாக்டர் வர்றது தெரியுது. வாங்க டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்கலாம். டாக்டர், டாக்டர். டாக்டர் நில்லுங்க டாக்டர். ஓ, என்ன சொல்லுங்க டாக்டர்? சித்ராக்கு என்னாச்சு டாக்டர்? இப்போ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை டாக்டர். நார்மல் ஆயிட்டாளா, பேசுறாளா? ஏன் ஏன் இவ்வளோ பயம் உங்க எல்லாருக்கும்? அப்படி இல்லை டாக்டர், அவளுக்கு நான், எனக்கு அவன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ அவளும் மயங்கி விழுறா அப்படின்னு கேட்கும்போது என்னால் தாங்க முடியல டாக்டர், தாங்க முடியல. ஆமாம் டாக்டர், ரொம்ப நல்ல பொண்ணு அவ. நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவா. ஏன் மயங்கி விழுந்தானே தெரியல டாக்டர். என்னாச்சு டாக்டர்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா வேற பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. நாங்கள் தான் பார்த்துக்கணும் டாக்டர். எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் எங்ககிட்டே சொல்லுங்க டாக்டர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் சித்ராக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படுறது வேண்டாம். நீங்கள் ஆக்சுவலாக சந்தோஷம்தான் படணும். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னக்கா இது, மயங்கி விழுந்தா டாக்டர் சந்தோஷப்படணும்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே. தெரியல தம்பி, கொஞ்சம் தெளிவாக கேட்கலாம். அம்மா, உங்கள் பேர் என்ன? டாக்டர், என் பேர் சித்தார்த்து. நீங்கள் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர், நான் தான் ஹஸ்பண்ட். பேஷண்ட் பேர் சித்ரா தானே? ஆமாம் டாக்டர், அந்த பொண்ணு பேர் சித்ரா தான். எனக்கு தங்கச்சி ஆட்டம். சரி, சீக்கிரமே எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. உங்க சித்ரா தங்கச்சி அம்மாவை போறாங்க, அதான் சித்தார்த்து நீங்க அப்பாவை போறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படியா? ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? டாக்டர், இந்த சித்தார்த்துக்கும் சித்ராவுக்கும் 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இன்னும் புழுப்பூச்சி தங்கலியேன்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. நீங்க சொன்னதை கேட்டோன்னு எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல டாக்டர். சித்தார்த்து, கேட்டியாப்பா? நீ அப்பாவா போற? ஆமாக்கா, ஆமா. எனக்கு கேட்கும்போது என்ன பதில் சொல்லனே தெரியலக்கா. நான் கும்பிட்ட திருச்செந்தூர் முருகன் என்ன கைவிடலக்கா, கைவிடல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமாங்க டாக்டர், ரொம்ப நன்றி. நான் உடனே என் சித்ராவை பார்க்கணும் டாக்டர். என் சித்ராவுக்கு இது தெரியுமா டாக்டர்? இல்ல இல்ல, இன்னும் பேஷண்ட் கிட்ட நாங்க எதுவுமே சொல்லல. நீங்க பொறுமையா சொல்லுங்க, சரியா?
சரி டாக்டர், நாங்களே சொல்லிடட்டுமா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சித்ரா பார்க்கலாமா டாக்டர்? சித்ரா கிட்ட பேசலாமா? இதை பத்தி சொல்லலாமா? தாராளமா உள்ள போய் பாருங்க, ரிலாக்ஸா சொல்லுங்க. சரியா? இது குழந்தைக்கான வாந்தி மயக்கம் தான். இனிமேல் சித்ராவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, நீங்க பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருங்க. நான் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா டாக்டர்? நாங்க வெயிட் பண்றோம். கருத்து வாப்பா, போய் சித்ராவை பார்க்கலாம். ஆமாக்கா, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. உமாவா சொன்னா கடவுளே, கும்பிட்ட தெய்வம் கைவிடாது. ஆமாக்கா, நான் கும்பிட்ட அந்த திருச்செந்தூர் முருகன் எனக்கு கை தூக்கி விட்டுட்டான்க்கா, கை தூக்கி விட்டுட்டான். எம்புட்டு நாலு குழந்தை இல்லாம நானும் சித்ராவும் வருத்தப்பட்டிருக்கோம் தெரியுமா? வா, நல்ல மனசுக்கும் சித்ரா நல்ல மனசுக்கும் இப்படி ஒரு நல்ல காரியம் எப்ப நடக்கும் தான் நாங்க எதிர்பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஐயோ, சித்தார்த் ரொம்ப வருத்தப்படுவாங்க எனக்கு வாந்தி எடுத்தது தெரிஞ்சா. சித்தார்த், ஐயோ சித்தார்த் எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. சித்ரா, சித்ரா. சித்ரா, இப்ப பரவாயில்லையம்மா? இத பாரு, சித்தார்த் தம்பி வந்திருக்கு. ஆ, இப்ப பரவாயில்லக்கா. ஏண்டி எந்திரிச்சிட்ட? படுத்துக்க படுத்துக்கம்மா, படுத்துக்க. ஆமா சித்ரா, படுத்து. சித்தார்த், சரி, நீ முதல்ல படுத்துக்க, அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்ல, இப்படி நான் லைட்டா சாஞ்சுக்கிறேன். டாக்டர் உன்னை இப்ப ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னாங்க, நீ நல்லா படுத்துக்க. பரவாயில்லக்கா, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஏன் சித்தார்த், நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? என்ன, பயப்படாம இருக்க முடியுமா? எனக்கே இவ்வளோ பயமும் வருத்தமும் இருந்துச்சு. உன் வீட்டுக்காரன் அவன் பயப்படாம இருப்பானா? நான் நல்லா தான்க்கா சாப்பிட்டேன். ஏன் வாந்தி வந்துச்சுன்னே தெரியலக்கா. ரொம்ப டயர்டா வேற இருந்துச்சு. நான் அப்பதான் படுத்தேன், பட் வாந்தி தலை சுத்து நிற்கவே இல்லைக்கா. நல்ல வேலை நீங்க வந்தீங்க. உங்க பொண்ணு பரவாயில்லக்கா, உடனே கால் பண்ணி உங்களை கூப்பிட்டாலே. நல்ல பிரில்லியண்டா வளர்த்துருக்கீங்கக்கா. ஆனா எனக்கு தான் மனசு சங்கடமா இருக்கு, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறமோன்னு தோணுது. என்னடி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? கஷ்டப்படுத்துறேன்னு பெரிய பெரிய வார்த்தை பேசுற. அப்போ நான் நினைச்ச மாதிரி நீ என்ன நினைக்கலையா? என்னக்கா சொல்றீங்க? நான் உன்னை கூட பிறந்த தங்கச்சி மருதாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானே என்ன அந்நியத்தை பேசுற மாதிரி சிரமப்படுத்துறேன் கஷ்டப்படுத்துறேன்னு அப்படி இப்படின்னு பேசுற. ஐயோ அக்கா, ரொம்ப நன்றிக்கா. நாங்க உங்களை அந்நியமா நினைக்கலக்கா. டெய்லி அவ உங்களை பத்தி 2 வார்த்தை பேசாம இருக்கவே மாட்டா. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எதுவும் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பிள்ளைங்களை பார்க்கணும், உங்களுக்கும் வேலை இருக்கும்லக்கா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுக்கா. என் வீட்டுக்கார வேணால் கேட்டு பாருங்க. சித்ரா அடிக்கடி அவ கூட பழகுறவங்கள பத்தி பேசுவாக்கா. எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த அக்கா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவா. அதுவும் அகிலாக்கா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே இருப்பாக்கா. எனக்கு சொந்த அக்கா இருந்தா கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாக்கா. பின்ன என்ன 2 பேரும் இப்படி யோசிக்கிறீங்க? நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும். நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வரமாட்டியா என்ன? அக்கா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுக்கா. எது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நாங்க 2 பேரும் முதல்ல வந்து நிப்போம்க்கா. ஏன் இப்படி பேசுறீங்க? அதை போலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி பக்கத்துல சொந்த பந்தமா இருக்கு, இப்படி ஃப்ரெண்ட்ஸா பார்த்து உதவிக்க வேண்டியதான். அப்புறம் சித்தார்த்து, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்க்கா. என்னாச்சு கங்க்ராச்சுலேஷன்? ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருக்கா என் வீட்டுக்காருக்கு? ஆமா ஆமா, பெரிய ப்ரமோஷன் தான் கிடைச்சிருக்கு. சொல்லிடவா? நீயே சொல்றியா? இல்லைங்கக்கா, எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நினைச்சா அழுகையாதான்க்கா வருது. நீங்களே சொல்லுங்கக்கா. என்ன ப்ரமோஷன்க்கா? சொன்னாதானே தெரியும். 2 பேரும் பொடி வச்சு பேசுறீங்க. வேலை எதுவும் இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை கூப்பிட்டுடி கடற்கடன் செஞ்சு கொடுத்துருவாளுங்க. தண்ணி தூக்கணும், கடைக்கு போகணும் அப்படின்னா நீ ஒரு ஃபோன் அடி, உடனே ஓடியானே செஞ்சு கொடுத்துருவாளுகடி. ஏன்னா அவ்வளவு இதுக்கு தான் ஆசைப்பட்டாளுங்க. ஏங்கா, எனக்கு ரொம்ப முடியலையா? டாக்டர் என்ன ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா? ஐய, அப்படி இல்லட்டி, இந்த கவனிப்புலாம் உனக்காக இல்லை, உன் ஹஸ்பண்ட் ப்ரமோஷன் ஆயிருக்கான்ல அதுக்காக. எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தார்த்து. வேற ஒண்ணும் இல்லட்டி, உங்க ஹஸ்பண்டு அப்பாவா ப்ரமோட் ஆயிருக்காண்டி. நிஜமா சித்தார்த், இது நிஜமா? ஆமாடி, இது நிஜம்தான். நம்ம லைஃப்ல நம்ம இது வரைக்கும் இதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சு. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வர்றேன். ஐ லவ் யூ சித்தார்த். ஐ லவ் யூ சித்ரா. சித்தார்த், உங்களை அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வந்துருச்சு சித்தார்த். ஆமா சித்ரா, உன்னையும் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை வந்துருச்சு. நீயும் நானும் இனிமேல் நமக்கு ஒரு குழந்தை. நாம 3 பேரு, நம்மளும் ஒரு குடும்பம் ஆயிட்டோம். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நாம கும்பிட்ட அந்த திருச்செந்தூர் முருகன் நம்மளை கைவிடலைங்க. நான் இருந்த விரதம் எதுவும் பொய் இல்லைங்க, பொய் இல்லை, அது போலி ஆகலைங்க, எல்லாமே நிஜமாயிருச்சு. ஆமாண்டி, ஆமா. ஹலோ ஹலோ. ஆமாங்க நயன்தாரக்கா. ஆமாம், இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம்.
ஆஹா நீங்கள் வர வேண்டாங்க்கா, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாருக்கா. ஆமாக்கா. சரி, நான் நம்ம 4 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவளை அப்படியே சின்ன பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணிடுறேங்க்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஆமாம்மா, நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தாலே போதும், நீங்கள் வர்றதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்க்கா. சரிக்கா. ஆமாம், நான் மட்டும்தான் நின்னேன், நல்ல வேளை என் பொண்ணு ஃபோன் பண்ணாக்கா. சரிக்கா, சரி வச்சிருங்க, நான் அவளுக்கு கால் பண்ணுறேன். அக்கா, இது முக்கியமான காலாக்கா? இல்லட்டி, நம்ம நயன்தாராக்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள்லாம் கூட உனக்கு எப்போ குழந்தை பிறப்போன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோண்டி. நீ உண்டான விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி சொல்கிறேன். ஆமாக்கா, எல்லாருமே எனக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு தெரியும்க்கா. இரு, இன்னொரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு வரேன். என்னங்க, அதோ டாக்டர் வராங்க. வாங்க டாக்டர், வாங்க வாங்க. என்னம்மா சித்ரா, நல்லா இருக்கீங்களா? நவ் ஐ எம் ஓகே டாக்டர். சரி, லைட்டா படுத்துக்கோங்க. ஜஸ்ட் பல்ஸ் பார்க்கறதுக்கு தான். நல்லா நார்மலா தான் இருக்கு. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு லைட்டா டயர்டா இருக்கிறது இதெல்லாமே சிம்டம் தான். வாந்தி மயக்கம்லாம் பிரெக்னன்சியோட சிம்டம் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர், எப்பவுமே இந்த வாந்தி மயக்கம் இருக்குமா? அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு அடிக்கடி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு எப்பவாவது இருக்கும். ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்தது, ஒவ்வொரு பேபியை பொறுத்தது. அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். மற்றபடி நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. சின்ன செக் டெஸ்ட்லாம் பண்ணோம். எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். இப்போதைக்கு நீங்கள் வெயிட் மட்டும் தூக்க வேணாம். மற்றபடி நார்மல் ஒர்க் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சே பண்ணட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க டாக்டர், நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். நீங்கள் பக்கத்து வீடு தானே சொன்னீங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. கொஞ்சம் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் சில மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன், என் ரூமில் வந்து வாங்கிக்கோங்க. அதை மட்டும் ரெகுலராக கொடுங்க. அப்புறம் நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். சில ஜூஸஸ்லாம், ஃப்ரூட் ஜூஸ்லாம் ஃப்ரெஷ் ஜூஸாக வாங்கி கொடுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. சரி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். வேலையெல்லாம் பார்க்கலாமா டாக்டர்? அதாம்மா, லைட்டாக பார்த்துக்கலாம். 1 ஹவர் 2 ஹவரில் ஏஞ்சி நின்னாங்கன்னா அப்புறம் உடம்பு வீக் ஆயிரும்ல. ஒரு அரை மணி நேரத்தில் நின்று வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க வேண்டியதான். எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் வயிறு நல்லா பெருசாகிட்டுனா நார்மலாக ஒர்க் பண்ணலாம். சரிங்க டாக்டர், சரிங்க. தம்பி, நீங்கள் இப்போ போய் டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. சரியா? நான் இவகிட்ட இருந்து பார்த்துக்கிறேன். சரிக்கா, இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. போயிட்டு பொறுமையாக வாங்க தம்பி, நான் இங்கே தான் இருப்பேன். சித்ரா, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவாடி? ஐயோ அக்கா, ஒன்றும் வேணாக்கா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்களுக்கும் தெரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேமை இப்போ நம்ம பார்க்கலாம். நிதிஷா, ரமணா, பொன்மலர், அர்வின், பானு, சஞ்சிதா, இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.